முனியாண்டிக்கு வண்டி சின்னம். ஆக மொத்தம் 67 பேர் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம். 61 அது 57 பேர் வந்து கேஸ் சிலிண்டர் சின்னம், 4 பேரில் 3 பேர் வந்து வாளி சின்னம், ஒருத்தர் வந்து வண்டி சின்னம். நாங்கள் அப்படி பிரிக்கல, அது பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிகமாக தொகுதி பொது தொகுதியாக இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழகம் கட்சி தனித்துவத்தோடு நாங்கள் வந்து போட்டியிடுகிறோம். நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணியில் இல்லை. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 80 to 90 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறார். தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய குரலாக புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. 1996ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்டு தனித்தே வெற்றி பெற்றேன். அதற்கு பிறகு நடைபெற்ற 98 நாடாளுமன்ற தேர்தல், 99 நாடாளுமன்ற தேர்தல், கடைசியாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் எந்த தேர்தலையும் புறக்கணிக்காமல் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறோம். பல நாடாளுமன்ற தேர்தல்களில் நாங்கள் அதே ஒரு சட்டமன்ற தேர்தலும் தனித்து போட்டியிட்டு இருக்கிறோம். எனவே தனித்து போட்டியிடுவது என்பதும் புதிய தமிழகம் கட்சியத்துக்கு புதிய விஷயம் அல்ல, புதிதும் அல்ல. இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்பது அது ஒரு கலாச்சாரமாக மாறியிருக்கிறது. நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மதுரையிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கூட நாங்கள் வந்து நிறைவேற்றிய முக்கியமான தீர்மானம், இன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்றக்கூடிய திமுக ஆட்சிக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஊழல் அற்ற ஆட்சியை உருவாக்குவதற்கு, மது போதை புகையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு, கனிமவள கொள்ளை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, அனைத்து இளைஞர்களுக்கும் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பரந்துபட்ட கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை உளப்பூர்வமாக நான் மேற்கொண்டோம். நாங்கள் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காரணத்தினாலே அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் தீவிரமாக மேற்கொண்டோம். ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரியான வியூகம் இருக்க வேண்டும். குறிப்பாக விஜயனுடைய வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு முழக்கம் முன்னெடுத்து வரப்படுகிறது. எனவே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று ஒருவர் முழக்கத்தோடு வருகின்ற பொழுது அந்த முழக்கத்தை பின்தள்ளிவிட்டு நாம் வந்து அரசியல் வியூகம் வைக்க முடியாது. எனவே அதை கணக்கிலே கொண்டு ஒரு வியூகம் வகுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் வந்து எடப்பாடி பழனிசாமியிடத்திலே எடுத்து சொன்னேன். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது, இது நாடாளுமன்ற தேர்தல், நாம் வந்து அகில இந்திய அளவில் வந்து பிரதமர் யார் என்பதை ஒரு முகத்தை காட்டணும். இல்லாத போது வந்து சரியாக இருக்காது. ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மட்டுமே தெரிந்த காரணம், அது ஒரு மிகப்பெரிய சதி. அவர் வந்து அந்த நேரத்தில் பிஜேபியில் இருந்து வெளியே வந்து திமுக 40 தொகுதியிலும் வெளிவருவதற்கு
தன்னுடைய வரலாற்று கடமையை அவர் செய்து முடித்தார். அதுக்குண்டான பலனையும் அவர் வந்து அறிவித்திருப்பார். நான் அவ்வளவு தூரத்துக்கு அறிவுரை வழங்கினேன், எடுத்து சொன்னேன். எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் போகாதீங்க, அது வந்து நம்மளுக்கு நல்லதல்லன்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இருமாப்புடன் நடந்து கொண்டு அவர் வந்து அப்பொழுது கூட்டணியை முறித்தார். சரி, அதற்கு பிறகு 2024 பிறகு அவராக வந்து யாரிடத்திலும் நாங்கள் வந்து அதிமுகவோடு புதிய தமிழகம் கட்சி, தேமுதிக, எஸ்டிபி இருந்தது. எஸ்டிபிஐ வந்து பிஜேபியோடு போனோன்னு அவங்க விலகி போயிட்டாங்க. ஆனால் என்னோட அல்லது பிரேமலதா அவர்களையே அழைத்து வந்து அவர்கள் வந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று அவர் வந்து ஆலோசனை நடத்தவில்லை. தான் வந்து முறையாக இருந்திருக்கும் அந்நடத்தில். ஆனால் நாளாக அவருடைய உண்மையான சொருவம் வெளிவரக்கூடிய வகையில் எங்களுடைய வாக்குகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து 80-90 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் புதிய தமிழ் கட்சி இருக்கிறாங்க. 1.5 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்குகளை எல்லாம் இலவசமாக பெற வேண்டும், அது அப்படியே அள்ளிக்கொள்ள வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு மெல்ல மெல்ல எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டது வந்து நாங்கள் 12 தொகுதி இருந்தால் தான் தனிச்சின்னத்தில் போட்டியிட முடியும் என்பதை நாங்கள் எடுத்து சொன்னோம். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு 10 சொன்னோம், அப்புறம் 8 ஆச்சு. கடைசியாக வந்து 7 தொகுதிகள் என்று சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படாரம், அதே போல் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி, வாசு, அதுக்கு பிறகு பரமக்குடி, நிலக்கோட்டை, கோயம்புத்தூர் என்று நாங்கள் வந்து அந்த தொகுதிகளை எழுதி கொடுத்தோம். எல்லாம் எழுதி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நின்று விட்டது என்று அறிவித்து விட்டார். குறிப்பாக நாங்கள் வந்து மிக முக்கியமாக கேட்டது, புதிய தமிழகம் கட்சி அதிகமான வலியோடு இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி வேணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது, ஒரு இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி கண்டிப்பாக வேணும். அதே போல் தென்காசியில் வந்து 2 ரிசர்வ் தொகுதிக்கு சங்கரங்கோயில் இருக்குது, வாசு இருக்குது, அதில் 1 கொடுக்கணும். விருதுநகரில் 7 சட்டமன்ற தொகுதி இருக்குது, அதை சிறுவத்தூர் 1 கொடுங்க. அதே போல் ராமநாடுக்கு 1, தேனி, திண்டுக்கலுக்கு வந்து நிலக்கோட்டை என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் அவர் எதுவுமே இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் திருவிடை மருதூர் போய் நின்றுங்க அப்படின்னு போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி வந்து அவர்கள் வந்து சிலதெல்லாம் பேசினாங்க. அதுக்கு மேலே அதோடு நின்று விடலை, பேச்சு தானாக நின்று விட்டது என்று பேசி கொண்டிருக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தை நின்று விட்டது என்று அவராக அறிவித்து விட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர் வந்து புதிய தமிழகம் கட்சி அந்த மக்களுக்கு வந்து வெறும் அவருக்கு 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 தான் வாங்கிக்கிறாரு அப்படின்னு அவர் பேசி அந்த பேச்சு இன்று தமிழ்நாடெங்கும் தேவேந்திரோட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கிறது. அவருக்கு ஒரு பாடம் போட்டியே தீர வேண்டும் என்று மக்கள் வந்து இன்னைக்கு தேவேந்திரோட மக்கள் வந்து எழுந்து நிற்கிறார்கள். அந்த மக்கள் வந்து சுயமரியாதை, இப்போ நாங்கள் வந்து 2 சீட்டு 3 சீட்டுக்கு வந்து அதை பற்றி உதறி எறிந்து விட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் தனித்துவத்தோடு போட்டியிட்டதை இந்த தமிழ்நாட்டிற்குள்ள அனைத்து தேவேந்திரோட மக்களும் கொண்டாடுகிறார்கள். எனவே இப்படி ஒரு எடுத்த முடிவை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கவில்லை. இந்த நீங்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது அனைத்து மக்களும் வந்து முழு மனதோடு ஏற்றிருக்கிறார்கள். எனவே இந்த மக்களை, தேவேந்திர மக்களை பொதுவெளியில் அவமானப்படுத்திய, குறைத்து மதிப்பிட்டு பேசிய எடப்பாடிக்கு இந்த முறை வந்து சரியான பாடம் புகட்டுவதை ஒரு முழு லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு தேவேந்திர மக்கள் வந்து வாக்களிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் போட்டியிடக்கூடிய 61 சட்டமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களை வெற்றியடைய செய்வார்கள். ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், 61 தொகுதியில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள், மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் ஆதரவு யாரு கழிப்பீர்கள் என்று. எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் திமுகவுக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம், அங்கே அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து அந்த 61 சட்டமன்ற தொகுதி தவிர மீதி எஞ்சியிருக்கக்கூடிய தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி எங்கே வலுவாக இருக்கிறதோ அந்த தொகுதிகளில் நாங்கள் சில வேட்பாளர்களை வந்து நாங்கள் வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் சரியானவர்கள் அல்லது அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம், அதை வந்து நாங்கள் பின்னாடி அறிவிப்போம். அதனால் எந்த இடத்துல புதிய தமிழகம் கட்சி போட்டியிடாத எந்த இடத்துலையும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தேவேந்திர மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். எனவே இந்த 61 தொகுதியிலும் ஒட்டுமொத்தமாக தேவேந்திர மக்கள் அந்த நீண்ட நாளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றத்துக்கான இது ஒரு வாக்கெடுப்பாக கருதி இந்த மக்களுக்கு ஏற்படுத்திய அந்த அவமானத்துக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய வகையில்
அவர்கள் தங்களுடைய மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்கார அந்த மக்கள் நிச்சயமாக கிளர்ந்தெழுந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஒட்டுமொத்தமாக அந்த தேவேந்திர சமுதாயத்தை வந்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களை ஒதுக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு சாதிய வன்மத்தோடு உள்நோக்கத்தோடு இரண்டு பெரிய கட்சிகள் நடந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து வரலாற்று ஒரு பாடம் புகட்டுவதை குறிக்கோளாக கொண்டுதான் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் தனித்து போட்டியிருக்கிறோம். அது வரக்கூடிய தேர்தலில் ஏப்ரல் மாதம் 23ஆம் அதை வந்து நாங்கள் நடத்தி காட்டுவோம். இல்லைங்க, அதெல்லாம் வந்து வச்சாங்க, அதெல்லாம் வேண்டாம். இப்பொழுது வந்து நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சி 61 சட்டமன்ற தொகுதிகளில் 57 சட்டமன்ற தொகுதியில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறோம். 4 தொகுதிகளில் மட்டும் சின்னம் கொஞ்சம் மாறி இருக்கதை நான் சொல்லிட்டேன். எனவே இப்பொழுது நாங்கள் 61 சட்டமன்ற தொகுதியிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றியடைய வைப்பது தான் எங்களுடைய தலையாய நோக்கம். மக்கள் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவு தேவேந்திர மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே வாக்குச்சாவடிக்கு வந்து எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றியடைய வைப்பார்கள். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையும் மண்ணை கவ வைப்பார்கள். இல்லைங்க, இப்போ நான் அதை பற்றியெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு பேட்டியில் வந்து இதுதான் முக்கியம். இன்னும் அது மக்கள் மத்தியில் எளிதாக போய் சேரும். அதாவது சொன்னால் அந்த மக்களுக்கு வந்து முதல்ல எளிதாக அந்த மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்னங்கிறது. மக்கள் வந்து ஈஸியாக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கணும், சொன்னோன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த சின்னம் தேர்ந்தெடுக்கும். இல்லை, இப்போ அதை பற்றி இல்லை, இப்போ முடிஞ்சு போச்சு. நாங்கள் தனிச்சு போட்டு அதை அப்புறம் பார்க்கலாங்க. இல்லை இல்லை, அது 5 முனையாக பிரிந்திருக்கிற போது புதிய தமிழகம் கட்சி எங்கே போட்டியிடுதோ அது எங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்க வந்து தாவேக்கா எல்லா வகையிலையும் அவங்க 2 பேருக்கும் ஆல்டர்னேட்டிவ் தாவேக்கா சொல்றாங்க, அப்படிதான் ஒரு இது வராங்க, எல்லா வகையிலையும் அப்படிதான் வராங்க, நீங்களும் அதே தான் இருக்கீங்க. ஏன் இந்த தாவேக்கா கூட கூட்டணி வைக்க எந்த முயற்சி எடுக்கிறேன் இல்லை. இப்போ அது இந்த பிரஸ் மீட்டினுடைய நோக்கத்தை டைவெர்ட் பண்ணிடுங்க ஆச்சுங்களா. அதனால் வந்து இப்பொழுது புதிய தமிழகம் கட்சி எங்களுடைய சொந்த பலத்தோடு எங்களுடைய தனித்துவத்தை காட்டுவதற்கும் நாங்கள் எங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காகவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஏளன பேச்சுக்கு பாடம் போட்டுவதற்காக நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம். அதை களத்தில் நிரூபித்து காட்டுவோம். எப்படிங்க கட்டாயம் அரசியலில் கட்டாயம் இது வந்து காலத்தினுடைய சூழ்நிலைகள். இன்னைக்கு வந்து அரசியல் சூழ்நிலை. 7 தொகுதி வரைக்கும் பேச்சுவார்த்தை வந்ததுன்னு குறிப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் தேவேந்திர குல மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையும் அதிமுக கூட்டணியில இருந்ததுன்னு சொல்றீங்க. எப்படி டாக்டர், அது ஒரு கரெக்ட் நெரேட்டிவ் சொல்லுங்க. அதாவது அதிகமான இடங்களை கொடுத்தால் இவர்களுக்கு ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நான் சொல்ல விரும்பல. அதிகமான சீட்டுகளில் புதிய தமிழகம் இல்ல, இன்னும் நிறைய நாளுக்கு. அதாவது அதிகமான தொகுதிகளை கொடுத்து இவர்கள் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. புதிய தமிழகம் வளர்ச்சின்னா இந்த சமுதாய வளர்ச்சி. இந்த சமுதாயத்தை அவங்க வந்து புதிய பண்ணையாளர்கள் ஆயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்று பெரிய இல்லை, ஒரு 10 ஏக்கர் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும், அதிபதி ஆயிட்டாரு. அவங்க கட்சிக்காரங்க இருக்கிற மந்திரிகள் எல்லாருமே வந்து புதிய பாளையப்பட்டுக்காரர் ஆயிட்டாங்க. ஸோ அவர்களுடைய பணப்பரத்தை வைத்து இந்த மக்களை வந்து மீண்டும் அடிமையாக மீண்டும் வந்து அவர்களுக்கு கீழே வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த தேவேந்திர மக்கள் அரசியல் அதிகாரத்தினுடைய விளிம்புக்கு கூட வந்துடக்கூடாது என்று அவர்களுடைய பண்ணையார்த்தனத்தோடு நினைக்கிறார்கள். அவங்களுடைய மனசுக்குள்ள சாதிய வன்மம் வந்து உச்சகட்டத்தில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பாடம் போட்டுருக்கு இந்த மக்கள் வந்து கிடந்து கிராமந்தோறும் எழுந்துட்டு இருக்கிறாங்க. அது நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னங்க அது இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டமா அதையும் இங்கிருந்து தான் ரிலீஸ் பண்ணுவேன். இல்லை, அதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாங்க. இன்று வந்து நான் வந்து இந்த சின்னத்தை வந்து இன்னைக்கு சின்ன நேற்று தான் சாயந்தரம் 6 மணிக்கு தான் எங்களுக்கு கிடைச்சது. எல்லா வேட்பாளர்களுக்கும் கம்ப்ளீட்டாக கன்சல்ட் பண்ணி முதல்ல சின்னம் எங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் சின்னம் 57 வேட்பாளர்கள் புதிய தமிழகம் கட்சியுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த இடத்துல அனைத்து மக்களும் ஆதரவு கொடுத்து இந்த சின்னத்தில் ஆதரவு கொடுத்து புதிய தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றியடைய செய்யுங்கள் என்று
அனைத்து தரப்பு மக்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க போட்டியிடுற இடத்துல உங்களுக்கு வந்து இபிஎஸ் பாட போடுறது தான் பிரைம் நான் ஆப்ஜெக்ட். சொல்லிட்டேன், திமுக அதிமுக ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இந்த பாஜக எங்கேயுமே சப்போர்ட் பண்ணலையா டாக்டர்? பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக அப்படிங்க, இப்ப அதிமுக மட்டும் சொல்றீங்க. ஆனா ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி இருக்கீங்க. ஏன் பாஜக தலைவர்கள் உங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கோ அதுக்கான முயற்சிகள் எடுக்க நீங்க ஏன் அதுக்கு அது இன்னொரு பிரஸ் மீட்ல பேசுவோம். நம்பிக்கையோடு இருக்கிறோம். நிச்சயமாக வந்து இந்த முறை வந்து எல்லாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு நடக்கும். புதிய தமிழகம் கணிசமான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை ஈட்டுவோம். சட்டமன்ற உறுப்பினர்களாக இதே இடத்துக்கு நாங்கள் வருவோம்.